அடுத்தது விசித்திரவர்ணாம் மணிபாதுகே த்வாம் சந்தோமயீம் சாமனிபத்த கீதீம் முனீந்திரஜுஷ்டாம் த்விபதாம் முராரேஹ பிரத்யாயிகாம் காஞ்சித்ருச்சம் பிரதீமஹா. மணிபாதுகே, மணிகள் பொருந்திய பாதுகையே, பிரதீமஹா, நான் உங்களை கருதுகிறோம், நாங்கள் என்ன, துவாம் உன்னை, விசித்திரவர்ணாம், விசித்திரவர்ணாம், நான் முந்தானே சொன்னேன், விசித்திரனா வெரைட்டி, கலர்ஸ்லேயே வெரைட்டி இருக்கணும். அது என்ன சொல்கிறா, ஒரு கலர்லாம் இருக்கக்கூடாது. இப்போல்லாம் வந்து செக்காக பாலும் பழமும் போட்டு அதில் எல்லா கலரும் நீங்கள் பேலெட்டில் என்னெல்லாம் கலர் சொல்கிறீங்களோ அத்தனை கலரும் அது விசித்திரமாக இருக்குது. யாராவது பார்த்தவா ரொம்ப விசித்திரமாக இருக்குன்னு அது வேறு விதமான அர்த்தம். என்ன சார் இது, என்ன மாதிரி இது எம்எஸ் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய கலர் பேலட்டாக இதெல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன். விசித்திரவர்ணாம், விதவிதமான கலர். யோசிச்சு பாருங்க, விசித்திரவர்ணாம். நம்ம சிவிலைசேஷனே ரொம்ப விசித்திரம் தெரியுமா, ரொம்ப விசித்திரமான மல்டி கலர் சிவிலைசேஷன் நம்மளுது. நடுவில் இந்த யூரோப்பியன் டச் இன்ஃப்ளூயன்ஸில் நம்மள பேஸ்டல் கலர்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். லைட் பிங்க், லைட் ப்ளூ, லைட் எல்லாம் பார்த்து பாவம் இவ எங்கேயோ ஹாஸ்பிட்டல்லேயும் டிஸ்சார்ஜ் ஆன மாதிரியே இருக்கும் இல்லையா, பாவமாக டல்லாக இருக்கும், அனீமியா வந்த மாதிரி இருக்கும் இல்லையா. நம்மெல்லாம் வந்து பிரைட் கலர் சிவிலைசேஷன், பல 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 பலான்னு இருக்கக்கூடிய ஒரு சிவிலைசேஷன். நமக்கு எல்லாமே கோல்டு சில்வர், நம்மளாம் ரொம்ப ரிச் சிவிலைசேஷன்ல வந்திருக்கும். சாதாரணமாக கேரளத்தில் ஒரு மாதிரி பேஜ் கலரில் கட்டிப்பா, அது கீழே பார்த்தீங்கன்னா கோல்டு பார்டர் இருக்கும். கழுத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டாக அடுக்கியிருப்பா, ஒன்று அடுக்கி முழந்தாள் வரைக்கும் வரும் இல்லையா. அதனால சொர்ணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட் பக்கெட்டாக தான் கொடுக்கணும் சொர்ணத்தை. அதனால ரொம்ப ரிச் சிவிலைசேஷன் நம்மள தான். விசித்திரவர்ணாம், மல்டி கலராக யோசிங்க. விசித்திரவர்ணாம் சந்தோமயீம், உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ பாதுகை எப்படின்னா பெருமாள் நினைச்ச இடத்துக்கு போகும் இல்லையா. இப்போ பெருமாள் நினைச்ச இடத்துக்கு அது போகும். இப்போ நம்ம தரித்திருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் அப்படி இருக்கோங்கிறது இல்லை. இப்போ ஃபோன் எல்லாம் நீங்கள் எடுத்துன்னு போகிறேன்னு வச்சுங்கோ, ரொம்ப ஜாகிரதையாக எடுத்துன்னு போகணும். ரொம்ப நீர் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. இல்லை கொஞ்சம் நீர் பட்டு கொடுத்துனா ஃபோன் வேலை பார்க்காது இல்லையா. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு 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 லிமிட்டேஷன் உண்டு. பாதுகை அப்படி இல்லையா, பெருமாள் சொல்கிற இடத்துக்கு பாதுகா உதர் ஜாவ் அப்படின்னா ஜாவ் பண்ணிடும், போயிடும். அதனால இந்த இடத்துல சொல்ல சந்தோமயீம் சாமனிபத்த, அதாவது அது பெருமாள் மேல அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு பாடல்கள் இயற்றக்கூடிய ஒரு சாமர்த்தியம் படைத்ததான். இப்போ நம்ம கூட இருக்கவா நம்மளை கொஞ்சம் 2-3 வார்த்தை நன்னா சொல்லிகிட்டே வந்தால் நமக்கே நல்லா இருக்கும். யூ டூயிங் எக்ஸலண்ட், யூ டூயிங் ரியலி வெல். இது கூட இருக்கவா எவ்வளோ தான் கிரிட்டிசைஸ் பண்ணி என்னது இது என்னவா இருக்குது இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு 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 டிமோட்டிவேட் ஆகிடுது. இப்போ இருக்க குழந்தைகளுக்குலாம் எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதால் ஒரு கிரிட்டிசிசம் எடுத்துக்க முடியாது. உன்ன மாதிரி ஒரு குழந்தை உலகத்தில் இது வரைக்கும் பிறந்தது கிடையாதுடா, யாருக்குமே பிறந்ததில்லை. நீ தாண்டா கண்ணா உலகத்திலேயே அபூர்வமான ஒரு படைப்பு. பிரம்மாவுடைய சிருஷ்டியிலேயே முதல் முறையாக முன்னெல்லாம் வந்து கேடிவியில் சொல்லுவான், திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன முதல் முறையாக பிரம்மாவின் சிருஷ்டி ஆப்ரணகாத்து பிரம்ம கீட்டம் எப்பெல்லாம் உலகம் தொடங்கித்தோ நீதான் முதல் குழந்தை. ஒன்ன மாதிரி ஒரு குழந்தையே இல்லை. எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி ஒரு குழந்தையால கிரிட்டிசிசமே எடுத்துக்க முடியல. ஏதாவது ஒன்று ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னால் அது டிப்ரெஷன் வரைக்கும் போய் தெரப்பி வரைக்கும் போயிடுறது. சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் கிட்ட எல்லாம் போயிடுறது. ஏன்னா அந்த சைக்காலஜிஸ்ட் கேட்குறாரு, அப்பா அம்மா செட் மை ரசம் வாஸ் நாட் குட், ஐ வாஸ் ஹர்ட் த என்டையர் நைட் அப்படின்னு அதுக்கு டிப்ரெஷன் வந்துடுது. அதாவது ரசம் நன்னா இல்லைங்கிறத கூட கேட்டுக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட் சில்ட்ரனாக இருக்கா எல்லாரும். அதனால இந்த இடத்த கூட என்ன சொல்ல சாமனிபத்த, பெருமாளும் அப்படிதான், நம்மாத்து குழந்தை மாதிரி தான். அவர் யாராவது புகழ்ந்துட்டே இருக்கணும். ஸ்துதி ஸ்தோதாரண பிரியான்னு வரும் சஹஸ்ரநாமத்தில். அதையாவது ஸ்துதி பண்ணிகிட்டே இருக்கணும். நீதான் உலகத்தை உலகமளந்தாய் அடி போற்றி. ஆண்டாள் வந்து அவளுக்கு நல்ல டாக்டிக் தெரிஞ்சு போயிடுது. இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஏதாவது புகழ்ந்துட்டே இருக்கணும். அன்னி உலகமளந்தாய் அடி போற்றி. எஸ் ஆண்டாள். தென்னிலங்கை சென்னு தென்னிலங்காய் ட்ராய் திரள் போற்றி. ஆஹா பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. கண்ணு குடிலா வெறிந்தாய் கடல் போற்றி 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 போற்றின்னு சொன்னாதான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்புறம் தான் மாலை மணிவண்ணான் கதவே திறக்கிறார் 26வது பாசுரத்தை. எவ்ரிபடி லவ்ஸ் ப்ரைஸ் சார். யாருக்குமே கிரிட்டிசிசம் பிடிக்காது. சும்மா எல்லாரும் சொல்வா, ஏதாவது தப்பு இருந்தா ப்ளீஸ் டெல் மீ. அவளுக்கு என்னன்னா நம்ம சொல்லப்படாதுன்னு அர்த்தம். எனிதிங் ப்ளீஸ் கெட் பேக் டு அஸ் அண்ட் ஐல் பி ஆனர்ட், ஐல் பி. இது ஒருத்தருக்கும் பிடிக்காது இல்லையா. இப்போ பிரசாதத்தை கொடுத்துட்டு ஆற்றுல சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொன்னா என்ன சொல்கிறா, அது எப்படி இருக்கோ நல்லா இருக்குன்னு தான் நீங்கள் சொல்லணும் அப்படிதானே. இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்தேன்னா கரகரான்னு வரும்.
அது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் எள்ளு என்ன பண்ணியிருக்கணும், மேலோட்டமா வறுத்து போட்டிருந்தீங்களா, அவ மூஞ்சி மாறதை நீங்க பார்க்கணும். அவ வந்து உமக்கு கொடுத்ததே ஜாஸ்தி, இதுல உமக்கு என்ன ஜோரி அம்மா பார்த்து சொல்றதுக்கு தோணிடுறதா. அதுதான் இந்த இடத்துல கூடவே சாமனிபத்த கீதீம், கூடவே புகழ்ந்து வருதான். முனீந்திர ஜுஷ்டாம், இந்த பாதுகைகள் முனிவர்களால் போற்ற தகுந்த பாதுகைகள். முனீந்திர ஜுஷ்டாம் த்விபதாம், பெருமாள் எப்படி நடக்கிறார், என்ன எடுத்தாரு, 2 காலாலையும் 2 பாதுகையை வச்சு நடக்கிறார். அவருக்கு அந்த பாக்கியம். இது போன இல்லை இந்த யாத்திராவா போன யாத்திரை எது ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு இந்த யாத்திரா தானோ இல்லாட்டா ஏதோ ஒரு யாத்திரை. ஒரு மாமி வந்து வாசல்ல செருப்பு வச்சுட்டு போயிருந்தா, எடுத்துன்னு போனவன் ஊத்த மட்டும் ஒரு செருப்பை மட்டும் எடுத்துன்னு போயிட்டான். அது எவ்வளோ ஒரு கொடுமை தெரியுமோ. எடுத்துன்னு போனவன் 2த்தையாவது எடுத்துன்னு போனா பரவாயில்ல, 1த்தை எடுத்துன்னு போயிருக்கான். அவனுக்கு என்ன ஒரு பழி வாங்கும் எண்ணம் பாருங்க. பெருமாள் 2 தாலியும் நடக்கிறார். அதுதான் த்விபதாம், 2 தாலியும் நடக்கிறார். த்விபதாம் எடுத்துட்டு காஞ்சித்து ரிச்சம், காஞ்சித்து ரிச்சம், அந்த மந்திரத்தை கேட்டுக்கொண்டே, அவரே அந்த மந்திரத்துக்கு மந்திர பாத்திய பதிபாத்திய தேவதையாக இருக்கின்றார். பாத்திய பிரத்யாயிகாம், பிரத்யாயிகாம் முராரேஹே, இந்த பாதுகை நடந்து வரும்போது முராரி வரார்னு வியூ சொல்லுமா நமக்கு. பெருமாள் வரார், ஆனை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. பெருமாள் வருவார், முராரி பின்னாடி வருவார். பாதுகை வந்து ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜ குல திலக்க லக்க லக்க லக்கன்னு அந்த ராஜா பின்னாடி வந்தார்னா முன்னாடி சத்தம் வருது பாருங்க. அந்த மாதிரி பின்னாடி முன்னாடி முராரி வராருன்னா அந்த சத்தம் வருது. சரி, இதை எடுத்தா ஒரு அர்த்தம் ஸ்லோகம் இவ்வளவுதான் சொல்லியாச்சு. இதுக்கு ரெட்டிப்பான அர்த்தம் சொல்லின்னு வர்றார். மணிபாதுகையே விசித்திர வர்ணாம், விசித்திர வர்ணாம்னா வர்ணரேகா அப்படின்னாலே பொதுவா அக்ஷரங்கள்னு அர்த்தம். ஆல்பபெட். இங்கிலீஷ்ல எவ்வளவு ஆல்பபெட் இருக்கு? வெரி குட். நான் இது உபன்யாசத்தை சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுங்க. இங்கிலீஷ்ல ஒரு ஆல்பபெட் தான். A language can have only one alphabet. It can have multiple letters. 26 letters make the English alphabet. 26 ஆல்பபெட் இருக்குன்னு சொல்லப்படாது. 256 அக்ஷரங்கள் மேக் அப் த சான்ஸ்கிரிட் ஆல்பபெட். ஆல்பபெட்டுங்கிறது ஒரு கோஷ்டி, லெட்டர்ஸுங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்த அக்ஷரங்கள். ஏபிசிங்கிறதுலாம் லெட்டர்ஸ். ரைட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னா ஏ எழுதணும். ரைட் த ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்னா அந்த டீச்சரை முதல்ல மாற்றணும். என்ன புரியுறதா? அந்த ஆல்பபெட்டு ஒண்ணுதான், 26 அக்ஷரங்கள். அப்போ சம்ஸ்கிருதத்துல இவ்வளவு ஒரு அக்ஷரங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்தாதான் நமக்கு ஸ்தோத்திரம் வருது. அப்போ இதுக்கெல்லாம் வர்ணம்னு பேர். விசித்திர வர்ணம், ஒரே மாதிரி இல்லையே. அ ஆ இருக்கு இல்லையா, எல்லாம் விசித்திரமா இருக்கே, ஒன்னும் ஒரே மாதிரி இல்லையே. இப்ப நீங்க வந்து ஏ ஏ பி பி அப்படின்னு நான் சொல்லு, புரியுறதா? அதனால்தான் நமக்கு இங்கிலீஷ்ல 26 அக்ஷரம் தான், ஆனா குழப்பம் ஜாஸ்தி. அத இது பாருங்க, த புக் சொல்றதா தி புக் சொல்றதா, அந்த இ ஒரு இ போட்டாலும் the sound will be of e. நான் சொல்றது புரியுறதா? தி புக் or the book ரெண்டும் பிரயோகம் உண்டு. எப்படி சொல்லலாம்? அதுக்கெல்லாம் ரெண்டன் மார்ட்டின் ஒரு ரூல் எழுதி வச்சிருக்கார். ஆனா நீங்க எழுதும்போது டிஹெச்இ தான் எழுதுறேன். ஆனா சொல்லும் போது அவ என்ன சொல்ற, இந்த இடத்துல தி சொல்லுங்கோ, இந்த இடத்துல த சொல்லுங்கோ. ஏன்னா குழப்பம் இருக்கு அந்த அக்ஷரத்துல. அப்ப நீங்க அந்த வார்த்தையை பார்த்துட்டு சொல்லணும். இப்போ ஒண்ணுமே இல்லை, USAGE என்ன சொல்றேன்? யூசேஜ். கரெக்டா மீனா மேடம்? யூசேஜ் தானே அது, யூசேஜ். யூ டோன்ட் சே யூசேஜ், யூசேஜ். ஏன்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிலபிள்ல ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டோம்னா செகண்ட் சிலபிள்ல ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிராமட்டிக்கல் ரூல் இருக்கு. யூன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அப்போ வரக்கூடிய ஏஜ் வந்து எட்ஜ் ஆயிடும். அது ஒரு ரூல். இதே if it is derived from a European sound, then you will have to increase the sound of a. Sabotage, sabotage சொல்ல மாட்டேன், sabotage போயிடுறதா? இதுக்கு இருக்கு. ஏன் இந்த குழப்பம்லாம் வருது? ஏன்னா இந்த அக்ஷரத்துல ஏ இல்ல, இ இல்ல, இ தான் இருக்கு. அதை நீங்க ஈன்னு சொல்லலாம், ஈ அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல விசித்திர வர்ணம். சம்ஸ்கிருதத்துல இந்த ப்ராப்ளமே இல்லை. இ ஐ எல்லாம் இருக்கு.
எல்லாம் இருக்கே, யூ கேன் பி கிளியர் அபவுட் த ப்ரொனன்சியேஷன். அப்போ இவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கிறது காரணம் என்ன? விசித்திர வர்ணாம். அடுத்தது இந்த அக்ஷரங்கள்லாம் சேர்ந்து என்ன ஆறுது? ஸ்லோகங்கள்ல ஆறுது. மாலினி, மந்தாக்ராந்தா, ஹரிணி, சிகரிணி, சர்தரா, ஷார்தூல விக்ரீடிதா, இந்த மாதிரி மீட்டர்ஸ் ஆறுது. அதெல்லாம் என்னது? சந்தஸ். அப்போ விசித்திர வர்ணங்கள் சேர்ந்து சந்தஸ் ஆறுது. சந்தோமயீம். அது இப்போ இது சந்தஸ் ஆயிடுத்து. சந்தஸ் வேதத்துக்கு அடக்கம். எந்த வேதம்? ரிக்வேதத்துக்கு. எந்த வேதம்? யஜுர்வேதத்துக்கு. எந்த வேதம்? சாம வேதத்துக்கு. அதுலேயே பாடக்கூடிய வேதம் எது? சாம வேதம். ஏன் சாம வேதம் வசதி? சாமகாயன் நாஸ்தே அப்படின்னு வேதத்துல வரும். ஹா ஊஹா ஊஹா அப்படின்னு வேதத்துல வரும். சாமகானம் பெருமாளுக்கு அது கேட்டாலே ரொம்ப பிடிக்குமா. அதனால சாம நிபத்த கீதீம் பாட்டு. முனீந்திர ஜுஷ்டாம். சரி, இந்த மாதிரி வேத மந்திரங்களை, பாட்டோடு கலந்த வேத மந்திரங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தவா யாரு? முனிவர்கள். முனீந்திர ஜுஷ்டாம் அவா பார்த்திருக்கா. சரி, இப்ப இந்த வேதத்துல இருக்கக்கூடிய மந்திரங்களே எப்படி பொதுவா வரும்? 2 லைனா வரும். 2 லைனா வரும். அப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா த்விபதாம், 2 பதம். அடுத்தா ரிச்சாம் ரிக் பிரத்யாயிகாம் முராரேஹே. அந்த வேத மந்திரங்கள் எல்லாம் ஐக்கியமா எதை பாடுறது? முராரேஹே, நாராயணனுடைய பெருமையை பாடுறது, முராரியின் பெருமையை பாடுறது. அடுத்தா இதுதான் 3வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகத்துல தேசிகன் எடுக்கிறார். பிரசேதுஷி கோத்ரபிதः பிரணாமைः புஷ்ணாசி ரங்கேஸ்வர பாதுகே த்வம் மணிப்ரபாசம் வலனாபதேஷாத் பிராயஸ்ததர்ஹாணி ஷராசனானி ரங்கேஸ்வர பாதுகே. ரங்கநாதனுடைய பாதுகையே. பிரசேதுஷி, ப்ளீஸ் ஸ்டாப் பீயிங் வெரி வெரி ஹாப்பி. பிரணாமைஹி, நான் உனக்கு நமஸ்காரங்கள் பண்றேன். யாருக்கு? பாதுகா தேவிக்கு. கோத்ரபித், யார் கோத்ரபித்? ஆராரான கோத்ரபித் அறியா? என்னன்னா, ஒரு காலகட்டத்துல மலைகளுக்கெல்லாம் ரக்க இருந்துதான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலைகள்லாம் பறந்துட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு நீங்க ஆகாசத்தை பார்த்தா மவுண்ட் எவரெஸ்ட் பறந்துட்டு இருக்கும், கஞ்சன் ஜங்கா பறந்துட்டு இருக்கும், K2 இதெல்லாம் பறந்துட்டு இருக்கும். இது எனக்குள்ளமா ஒன்று பறந்துட்டு இருக்கு. அது நம்ம பரங்கி மேலே பறந்துட்டு இருக்கும் இல்லையா? அது இப்படி இதை ரெக்கையை வச்சுன்னு இப்படி 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 பறந்துட்டு இருக்கும். அது பறந்துட்டு மலைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணுமா? எங்கேயாவது கொஞ்சம் டபக்குன்னு வந்து உட்காந்துருமா. அங்கே ஏதாவது ஒரு கம்யூனிட்டி இருக்கும், லிவிங் கம்யூனிட்டி, காசா கிராண்ட், அப்பா சுவாமி, அண்ணா சுவாமி, யாராவது உங்களுக்கு இருப்பா. டபக்குன்னு வந்து உட்காந்துரும். எல்லா மாமா மாமியில சட்னி, அவ்வளோதான். மழை வந்ததுன்னா போச்சு, மாமா சட்னி மாமி சட்னி தான். அதனால இதெல்லாம் போய் தேவர்கள்லாம் போய் பகவான் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா, பகவானே ஏ கியா ஹே, சபி ஜகே ஏ பர்வத் லோக் உட் ரஹே ஹே. உடுத்தா பஞ்சாப்னு சொல்லுவா, உடுத்தா பர்வத் அப்படி இருக்கே, என்ன பண்றதுன்னு பார்த்தார். அதனால இந்திரன் கிட்ட போய் சொன்னோன்னே இந்திரன் சொன்னா, இந்திரனுக்கு ஏதாவது இந்த மாதிரி இந்த வெட்டுறது குத்துறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உடனே என்ன பண்ணான்? வஜ்ராயுதத்தை வச்சு டபக் டபக் டபக்குன்னு எல்லா மலைக்கும் கிளிப் பண்ணிவிட்டான். சப் சபக் 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 அப்படின்னு கிளிப் பண்ண ஆரம்பிச்சான். கிளிப் பண்ண ஆரம்பிச்சது எல்லா ரெக்கையும் புடக் புடக் புடக்குன்னு கீழே விழுந்துருது. அப்ப பெருமாள் சொன்னதுதான் இந்திரன் நிறைவேற்றினான். அப்ப யாராவது நமக்கு பிடிச்ச காரியம் ஏதோ பண்ணியிருக்கானா, நீங்க என்ன பண்ணுவீள்? வெரி குட். ஏதாவது ப்ரைஸ் கொடுக்கணும் இல்லையா சார்? ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும். அதனால கிஃப்ட் என்ன பண்றதுன்னு பார்த்தார். பெருமாளுடைய பாதுகையில ப்ளூ ஸ்டோன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கான். அதுலேருந்து அழகா ரேஸ் வந்துதான். அந்த ரேஸ் வந்து இப்படி வந்து இப்போ எப்பவுமே ஃபியூம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைன்ல வராது, இப்படி வந்து இப்படி வளையும். அந்த மாதிரி இந்த ரத்னங்கள்லேருந்து வந்த ரேஸ் இப்படி வந்து வளைஞ்சு வளைஞ்சு வந்துதான். அது இந்திரன் வஜ்ராயுதத்தை வச்சு கட் பண்ணா அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும். எப்பவுமே உபயோகமா இருக்கிறத கொடுக்கணும். ஒருத்தர் புரோஹிதம் பார்க்கிறார், அவருக்கு போய் வைன் கிளாஸை கொடுத்தா, வச்சுக்கோங்க சார், எதுக்கும் வச்சுக்கோங்க அப்படின்னா, அவர் புரோஹிதம் பார்க்குறவருக்கு எதுக்கு அதை கொடுக்கணும்? யாருக்கு உபயோகம் என்னவோ அது கொடுக்கணும். ஒருத்தர் புஸ்தகத்தையே தொட்டதில்லை, அவர்கிட்ட போய் நீங்கள் புக் ஸ்டாண்ட், ஏன் சார் நான் புக் ஸ்டாண்டை வச்சுன்னு என்ன சார் பண்ணுவேன் அவர் கேட்பார் இல்லையா? ஒரு மாமிக்கு ஏறத்தாழ 85 வயசு, சதாபிஷேகம்லாம் ஆகிய பேரம்பேத்தி எல்லாம் எடுத்து அவளுக்கு போய் லேப்டாப் ஸ்டாண்ட். அந்த மாமி லேப்டாப்பே பார்க்கறது இல்லை. அதாவது உபயோகமே இல்லாத ஒரு வஸ்துவை கொடுக்குறது. அது என்னவோ அந்த மாதிரி பழகி போயிட்டோம் நம்ம. அந்த மாதிரி இல்லாமல் இந்திரன் வஜ்ராயுதத்தை யூஸ் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு வெப்பன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? யூஎஸில் போனால் எல்லாரும் பயப்படுறான். அங்கே சட்டுன்னு ரோட்டில் இப்படி அவன் போர் அடிச்சதுன்னு ஷூட் பண்ணிவிடுவான். போர் அடிச்சது சார் எனக்கு,
10 பேர் நின்றுட்டு காலை டப் 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 டப்னு ஷூட் பண்ணிட்டு போயிடும். அதனால அவங்ககிட்ட என்ன பண்ணணும், இன்னொரு கன்னை தூக்கி கொடுக்கணும். 2 கையாலும் சுடலாம் பாரு. அதே மாதிரி இந்திரன் வந்து ஒரு கையில வந்து வஜ்ராயுதத்தால கட் பண்ணிட்டே இருக்கார். பெருமாள் பார்த்தார், பாதுகையிலேருந்து புறப்பட்ட அந்த அந்த மணிகள்லேருந்து வந்த கிரணங்கள் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கான், போ மாதிரி. அதனால இந்திரனுக்கு இந்திர தனுஷ் கொடுத்துட்டு வரோம். இந்திர தனுஷ் தான் என்ன, ரெயின்போ இல்லையா? அத சொல்றார் இந்த இடத்துல. கோத்ரபித், இந்திரனுக்கு கோத்ரபித் அப்படின்னு பேர். இந்த கோத்ரபித் அப்படிங்கிற வார்த்தைய பட்டத்ரீல் நாராயணியத்துல பயன்படுத்துறார். எங்கன்னா கோவர்தனோத்தரணத்தை பத்தி வரும்போது கோத்ரபித் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கிறார். அதனால கோத்ரபித் அப்படின்னா மலைகளை என்னன்னா அது எப்படி பயன்படுத்துறான்னு சொல்றாரு. பட்டத்திரியுடைய சம்ஸ்கிருத ஞானங்கிறது. கோத்ரபித்னா மலைகளின் சிறகை வெட்டினவன் யாரு? கோவர்தனம் என்னும் பர்வதத்தை வெச்சிண்டு இந்திரனுடைய கர்வத்தை சமனம் பண்ணவர் கிருஷ்ணர். அடுத்தா அவர் பிடிச்ச மலை எது? கோவர்தனம். அப்ப கோவர்தனத்தை வச்சுண்டு கோத்ரபித்துடைய கர்வத்தை குறைச்சார். கோத்ரபித் யாரு? இந்திரன். இப்ப கோத்ரபித்தான இந்திரனுடைய கர்வசமனம் கோவர்தனத்தை பிடிச்சாயிருக்கு. எதுக்காக அப்படி பண்ணார்? கோத்ரபித்த காப்பத்திற்கு. என்னன்னா கோனா பசு, பசுவின் குலம் கோத்திரம். அப்ப கோத்ரபித் அப்படின்னா இவர் கோகுலத்தை காப்பாத்ததுக்காக கோவர்தனத்தை பிடிச்சு கோத்ரபித்தான இந்திரனுடைய கர்வத்தை சமனம் பண்ணார் பட்டதிரியில் எடுக்கிறார். அதனால இந்த இடத்துல கோத்ரபித் துவம் நீ புஷ்ணாசி பிராயஹ ஷராசனானி. ஷராசனம், ஷரங்கள்னா என்ன? ஆரோ. ஷராசனம்னா போ. ஏன்னா அந்த போ ஆரோ ஏதாவது இப்படி டொப்புன்னு ஆரோ போட முடியுமே, இப்போட புதக்குன்னு கீழே விழுந்துரும். அது போலேருந்து ஷூட் ஆச்சுன்னா அப்ப ஷராசனம்னா போ, ஷரம்னா ஆரோ. ஷாருங்கம் உதைத்த, ஷாருங்கம் வில்லிலிருந்து புறப்பட்ட தண்ணீர் எப்படி வரும்? ஷாருங்கம் உதைத்த ஷர மழை போல். ஞாபகம் வச்சுக்கோ, சம்ஸ்கிருதத்துல அது ஷரம். ஷரம்னா இன்னொரு அர்த்தம் உண்டு. தெரியும் வாட் இஸ் ஷரம்? എന്താണ് ശരം? எல்லாம் வந்துடுச்சு. அதாவது சப்தகோஷத்துல இவ்வளவுதான், அமரகோஷம் யோசிச்சிருக்கவே மாட்டார், அவ்வளோ அர்த்தம் வந்துடுச்சு. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த ஜலம் நதியா பிரவகிச்சுன்னு போகும்போது கொஞ்சம் இந்த ஃப்ளோ குறைஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோ, அங்கங்க புளினம் ஏற்படும். புளினம்னா குட்டி குட்டியா மணல் திட்டு. அந்த மணல் திட்டுல கதிர்கள் வந்துடும், பார்த்தேளா? அதுக்கு ஷரம்னு பேர். கங்கையில சிவபெருமானுடைய அக்னியானது புறப்பட்டு வரும்போது அந்த ஷரங்கள்ல வந்து தங்கிடுத்து. அது கொத்து கொத்தா இருக்கு, அங்கங்க கொத்து 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 கொத்தா இருக்கு, அதுக்கு வனமா இருக்கு. ஷரங்கள் நிறைந்த வனத்தில் பிறந்ததால் தான் முருகப்பெருமானுக்கு ஷரவணன்னு பேர் ஏற்பட்டது. மனசிலாயோ? ஒருத்தர் எழுதுறார் எனக்கு, இது முருகன் தமிழ் கடவுள். சரி, தமிழாவே இருந்துட்டு போட்டோம். அவர் எழுதினவர் பேரு சரவணன். நாங்கள் எல்லோரும் தமிழர்கள். நான் சொன்னேன், நீ தமிழனா இருக்கலாம்ப்பா, உன் பேர் தமிழ் இல்லை. நான் சரவணன். சரவணன் மீனாட்சி பார்த்ததில்லையா நீங்கள் அப்படின்னு அவங்க கேட்கணும், விஜய் டிவி. அதனால அது சரவணன் மீனாட்சியோட இருக்கட்டும், காமாட்சியோட இருக்கட்டும். பாயிண்ட் என்னன்னா, ஷரவணம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். அதுக்கு என்னவோ அது, அதாவது நம்ம மக்கள் வந்து எவ்வளவு லாங்குவேஜ்லேருந்தும் ஸ்கிரிப்சர்ஸ்லேருந்தும் தள்ளி இருக்கானா பாதி புரியவே மாட்டேன். ராஜராஜன் என்று சொன்னால் அது சம்ஸ்கிருதம், ராசராசன் என்று சொன்னால் அது தமிழ். இதை கொண்டு, இந்த மூளையை கொண்டு எதில் வைக்க? அடுப்பில் தான் கொண்டு வைக்கணும் இல்லையா? ஏப்பா, பீட்டர் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை இல்லை, பீட்ரு அப்படின்னு சொல்லிட்டா அது தமிழாயிடுமா? பெரிய யோசிச்சு பாருங்களேன். பீட்ரு விடுறாரியா இவரு அப்படின்னா, பீட்டர் என்ன பெரிய சிலப்பதிகாரத்தையா வந்திருக்கு? Your accent will not make that word your language. இல்லையா? இப்போ ரமேஷ் என்ன பாஷை அது? ಕನ್ನಡದಲ್ಲಿ வந்து ರಮೇಶ್ ಏನೋ ರಮೇಶ ಬಾರೋ, ಯಾಕೆ ಅವ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಹಂಗೆ? ರಮೇಶ ಬಾರೋ ಇಲ್ಲಿ, ಅವ್ರು ಹೋಗ್ಲಿಲ್ವೇ அப்படின்னு ரமேஷா அப்படின்னு சொல்லிட்டு அது கன்னடா ஆயிடுமே. யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம். அதாவது நமக்கு லாங்குவேஜஸில் நாலேஜ் இவ்வளோ குறைஞ்சு போயிடுச்சு. பாவமாக இருக்குது. நம்மளை பார்த்தா நமக்கே பாவமாக இருக்கணும் இல்லையா? அதில் வேறு ராஜராஜன் கோவிலை கட்டும்போது அவன் வைத்த பெயர்
பெருவுடையார் என்ற கோவில் தான் அது. அது ராஜராஜேஸ்வரம் என்று வைக்கவில்லை அப்படின்லாம் சொல்றான். இது கல்வெட்டே பார்த்ததில்லைன்னு அர்த்தம். ஒரு இடத்துல கூட அவர் பெருவுடையார் கோவில்னு சொல்லவே இல்லை, ராஜராஜேஸ்வரம் தான் சொல்லியிருக்கார். அந்த குரலை மாற்றி பேசி விட்டாலே நமக்கு வந்து ரொம்ப பேசுகிறார். அந்த தோன்றுவதற்கு முன், சோழன் வருவதற்கு முன், அது அந்த கல்லாக இருந்த பொழுது, இப்படிலாம் சொல்லிவிட்டார்னா ரொம்ப படிச்சு விட்டார். இல்லை நம்ம சாதாரணமாக உபன்யாசம் பண்ணோன்னா இவர் வந்து உபன்யாசம் சாதாரணமாக பண்ணிட்டு இருக்கார் சார். இவருக்கு என்ன சார் தெரியும், வேஷ்டியை கட்டிண்டு மூண்டு மாதிரி கட்டிண்டு என்னவோ பண்ணிட்டு இருக்கார் சார். தோணி ஷராசனானி, ஷரங்கள் நிறைந்த அந்த வில்லே, ததர்ஹானி, அவருக்கு அது ஏத்த மாதிரி இருக்கு. அபதேஷாத்து, அபதேசம்னா அது ஒரு டிஸ்கைஸ்ல இருக்கு, ஒரு கைஸ்ல இருக்கு. கைஸ்னா இட் இஸ் இன் தட் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம்.